வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிபியூக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அதோட நேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இப்போ என்கிட்ட ஒரு சிபியூ இருக்குது. இப்போ இதை வச்சு தான் உங்களுக்கு இதுக்குள்ளே சிபியூக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிபியூ பார்த்தீங்கன்னா இந்த மேலே கவராக இருக்கிறது பேர் கேபினட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கேபினெட்டை ஓப்பன் பண்ணும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மதர் போர்டோட கனெக்டாக இருக்க போர்ட்ஸ் இருக்கும். இதுக்கு பவர் போர்ட்லாம் இருக்கும். இப்போ வந்து கீழே வந்து இது ஓப்பன் பண்ணுறதுக்கு சம் ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வந்து அந்த ஸ்க்ரூஸ்லாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து இங்கே ஒரு சின்ன ஸ்லைட் பண்ணோம்னா போய் இது ஓப்பன் ஆகிரும். இல்லை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணதுக்கு ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த ஃபேன் தான். ஜஸ்ட் வந்து மதர் போர்டு வந்து ஹீட் ஆகக்கூடாதுக்காண்டி ஜஸ்ட் வென்டிலேஷனுக்காண்டி ஒரு ஃபேன் வச்சுருக்காங்க. இப்போ வந்து உள்ளே பார்த்தோம்னா லைட் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு போர்டு மாதிரி இருக்கும். இது என்னென்னா மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜிகாபைட்டோட ஒரு மதர் போர்டு. இந்த சிபியூ புதுசு கிடையாது, கொஞ்சம் பழசு தான். இப்போ வந்து இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு கூலர் ஃபேன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா வந்து இதில் இன்டர்னல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து இப்போ இது கீழே வந்து ப்ராசஸர் இருக்கும், ப்ராசஸர் சிப்பு இருக்கும். அந்த சிப்பு வந்து ஹீட் ஆகக்கூடாதுன்னுக்காண்டி இந்த ஃபேன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட்ஸ் இருக்குது. இது வந்து ரேம் போடுறதுக்காண்டி ரேம் ஸ்லாட்ஸு. இது வந்து 2 ரேம் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு ரேம் போட்டிருக்கேன். இது எப்படி ஓப்பன் பண்ணுறது பாருங்க. ஜஸ்ட்டு மேலே தூக்கிட்டு கீழே தூக்கிட்டா வந்துடுச்சு. பாருங்க, இது ஒரு சாதாரண 512 MB ரேம். இது 2 ரேம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட ஆல்ரெடி 2 ரேம் என்கிட்ட இருக்குது. வேணும்னா 2 ரேம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க ரேமை இன்சர்ட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் வந்து இப்படின்னா ஹார்ட் புஷ் பண்ணோம்னா அது வந்து இன்சர்ட் ஆகிரும். இல்லைங்க ஒரு கையில் மொபைல் வச்சுருக்கேன், இன்சர்ட் பண்ண முடியல. இல்லைங்க கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணியாச்சு. ஒரு ஹார்ட் புஷ் கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் ஆகிரும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வருவோம். இங்கே நிறைய பஞ்ச் ஆஃப் ஒயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதாவது இங்கே நிறைய ஒயர்ஸ் இருக்குது. இது எதுக்குன்னா மதர் போர்டுக்காண்டி கனெக்ஷன் கொடுக்குறதுக்காண்டி ஒயர்ஸு. இப்போ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கீழே வந்தோம்னா இதுதான் எஸ்எம்பிஎஸ் சொல்லுவாங்க, பவர் சப்ளை. மதர் போர்டுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் பவர் சப்ளை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது என்னதுன்னா வந்து இது வந்து டிவிடி போடுறதுக்காண்டி டிவிடி பிளேயர் போடுறதுக்காண்டி இது இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து சட்டா கேபிள்லேருந்து வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சட்டா கேபிள் வச்சு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர் சப்ளை. இது வந்து அப்படியே கனெக்ட் ஆகிட்டு இது அப்படியே இந்த எஸ்எம்பிஎஸ்க்கு பவர் சப்ளை கனெக்ட் ஆகிரும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இங்கே கீழே ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஎஸ்பி கேபிள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதர் போர்டோட பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர்ட்ஸ் இருக்கும். அது மதர் போர்டர் வர்றது அதோடையே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்லாம் இருக்கும். பட் வந்து அந்த கேபினெட்லேயே வந்து யூஎஸ்பி போர்ட்ஸ், ஆடியோ போர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது ஃப்ரண்ட்டில் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு 2 யூஎஸ்பி போர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஆடியோ 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இது கேபினெட்டோட வர்றது. அதுக்கு கனெக்ஷன் கொடுக்குறதுக்காண்டி தான் இந்த யூஎஸ்பி இங்கே ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளூ கலரில் ஒரு ஸ்லாட் இருக்கும். இது எதுக்குன்னா வந்து கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம வேணும்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே 2 ஸ்லாட் இருக்குது. இது எதுக்குன்னா சம்திங் ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸ் நம்ம வேணும்னா இது வந்து ஒய்ஃபை ஆர் எனிதிங் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மதர் போர்டோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா 3 போர்ட் இருக்கும். இது வந்து சட்டா கேபிள்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 சட்டா கேபிள் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அது எதுக்குன்னா ஒரு சட்டா கேபிள் வந்து மேலே இருக்க ஹார்ட் டிஸ்க்குக்கும், இன்னொரு சட்டா கேபிள் வந்து இந்த டிவிடி இன்சர்ட் பண்ணுற பிளேயருக்கும் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மதர் போர்டில் வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சிபியூ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் வந்து போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம்.
பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு PS2 போர்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து இது முன்னாடி இப்போ இந்த வெர்ஷனில் வந்து இப்போ உள்ள CPU மதர் போர்டு வெர்ஷனில் இது அவ்வளோவா இது கொடுக்கறது கிடையாது. கொஞ்சம் பழைய மதர் போர்ட்லலாம் இது இருந்துச்சு. இது வந்து மவுஸுக்கு, இது வந்து மவுஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து இது வந்து கீபோர்டுக்கு PS2 கேபிள். அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா 2 போர்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்க போர்ட் வந்து VGA போர்ட்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம மானிட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா HDMI தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. பட் இது கொஞ்சம் பழசு இந்த CPU, அதனால் வந்து இந்த போர்ட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சீரியல் போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேக்ஸ் ஆர் பிரிண்டர் போர்ட் இருக்குது. இது வந்து பவர் போர்ட்டு. இது வந்து பவர் சப்ளைக்காண்டி உள்ள போர்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உள்ள இந்த பிளேட்டை வந்து நம்ம வந்து ஸ்லைட் பண்ணுவோம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்து ஸ்லைட் பண்ணால் வந்துடுச்சு. இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த பவர் சப்ளை கேபிள்ஸ் இருக்கும் பின்னாடி, மற்றபடி எதுவும் இருக்காது. நம்மளுக்கு தேவைன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேன், ஜஸ்ட்டு வந்து கூலிங்கான ஒரு ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபிக்ஸ் பண்ணலை, தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ ஹார்டாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு நார்மலாக ஆஃபீஸ் CPU தான் இது. இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். ஜஸ்ட்டு இந்த பிளேட்டை வந்து இப்படி வச்சு மூடி ஒரு புஷ் இப்படி கொடுத்தோம்னா அது வந்து லாக் ஆகிரும். இப்போ நான் வந்து ஒரு CPUவில் இருக்க எல்லாத்தையும் கரெக்டாக கவர் பண்ணிட்டேன், எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஏதாச்சும் சொல்லாமல் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த CPU வந்து மூடிடலாம். ஜஸ்ட் இது வந்து என்கிட்ட இருக்குது என்ன RAM, இப்போ மூடிடலாம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து அந்த போர்ட்ஸ் வந்து பின்னாடி மதர் போர்டில் கனெக்டாக இருக்க போர்ட்ஸ் வந்து ஒரு 3 போர்ட் விட்டுட்டேன். அது என்னதுன்னா வந்து இங்கே 2 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இன்னொரு 2 USB போர்ட்டு. அதுக்கப்புறம் வந்து எதர்நெட்காண்டி அந்த எதர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆடியோக்காண்டி 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து கேபினட் டோரை வந்து மூடியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிசி சம்மந்தப்பட்ட வீடியோ வேணும்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எப்போது போல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.